ஹலோ கைஸ், எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுக்கு பிஃபோர் நான் வந்து ப்ளூயோட பெயிண்டிங் பற்றி ஒரு ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போட்டேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வியூ பண்ணி நிறைய பேர் கமெண்டில் வந்து நிறையா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், நம்ம ப்ளூவிக்கு வந்து எக்ஸாஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இப்போது வீக் 2, அதாவது என் ப்ளூவிக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதோட வீடியோ தான் இந்த வீடியோ. இதுதான் கைஸ் பென் பைப்பு. ஸோ இந்த கிளிங் ஃபிலிமை நான் வந்து உரிக்கிறேன். மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மொமெண்ட் இந்த மாதிரி இதை அன்ராப் பண்ணுறது. ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு இன்ஜின் சைட்லேருந்து வர ஒரு பீஸு. ஸோ இது வந்து பின்னாடி எக்ஸாஸ்டில் உட்கார வைக்க போகிற பீஸு இதுதான். ஆக்சுவலாக இந்த பென் பைப் வந்து நல்லாயிருக்கும் கைஸ். இப்படி வரும் நமக்கு பென் பைப். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாஸ்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே தான் இருக்குது எக்ஸாஸ்ட்டு. மோஸ்ட்லி என்ன எக்ஸாஸ்ட் வாங்கியிருப்பேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்ம வண்டியில் போட்டிருந்தோம். சரி, திருப்பி ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். ஸோ இந்த எக்ஸாஸ்ட் தான் வந்து இப்போ நம்ம ப்ளூவிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த மாதிரி கட்டு வராது. இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டு வரும். ஸோ வித் டிபி கில்லரோட வந்துடும். இந்த எக்ஸாஸ்ட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பென் பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் பெல்லியும் இந்த யூனிட்டும் வந்து பண்ணோம் கைஸ். தூக்குடா கைஸ். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 அலாங்கி ஸ்க்ரூ வரும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன் நான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டார் வரும். அதை வந்துருச்சு பாருங்கள், அண்டர் பெல்லி. ரெண்டு ஓரமாக வச்சுக்கலாம். ஆமாம், என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவும் நட்டு வந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, மிஸ் ஆகாது. இன்னும் நட்டு மட்டும் தனியாக மிஸ் ஆகிடும், அப்புறம் தேட முடியாது நம்மளால். நல்லா இப்படி கழட்டி வச்சுக்கலாம். அண்டர் பெல்லி வந்து இந்த சைடில் இருக்க மட்டும் நம்ம கழட்டினா போதும். ஏன்னா நமக்கு இந்த சைடில் தான் வந்து பென் பைப்போட அந்த இது போகும். அந்த சைடில் நம்ம கழட்ட வேண்டாம். பட் இது மட்டும் நம்ம என்டையர் யூனிட்டுமே தான் கழட்ட முடியும். இந்த சைடில் 2 ஸ்க்ரூ வரும், அந்த சைடில் 2 வரும். அதை கழட்டிட்டோம்னா இந்த சென்டர் யூனிட் மட்டும் நமக்கு வந்து வந்துருச்சுன்னா நம்ம இப்போ எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சைடில் கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த சென்டர் யூனிட்டை வந்து லூஸ் பண்ணியாச்சு. இங்கே வந்து க்ளோஸ் அப்பில் வந்து பாருங்கள், எதுக்காக நம்ம லூஸ் பண்ணோம்னா இந்த அவுட்லெட்டோட மவுத் வந்து இங்கே தான் இருக்கும் நமக்கு. ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இங்கே இருக்கிற 2 போல்ட்டையும் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். அதனால இது ரிமூவ் பண்ணோம் கைஸ். ஸோ இப்போ இந்த 2 போல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். டீஸ் பண்ணர் கைஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழட்டுறதுக்கு 12ஆம் நம்பர் டீஸ் பண்ணர் வேணும். WD-40 ரொம்ப ரஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து WD-40 அடிச்சுக்கலாம். இல்லைனா வந்து போல்ட் வந்து கட் ஆகிடும். இனிமேல் WD-40 அடிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது வந்து நல்லது. அடிச்சுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம டைம் கொடுக்கலாம். அப்போ தான் வந்து WD-40 வந்து ஃபுல்லாக வந்து இறங்கும். கைஸ், நம்ம வந்து WD-40 ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து WD-40 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கும். இப்போ நம்ம கழட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ லூஸாக வந்து ரிமூவ் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இதுதான் WD-40ஓட வந்து மகிமை. B3ல வந்து இது பார்த்திங்கன்னா இந்த பிளேட் வந்து இதோட அட்டாச்சாகவே இருக்கும். B2ல வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக இப்படி வரும். ஸோ இது ஒரு ஸ்க்ரூ,
சாரி இதோட போல்ட்டு, அப்புறம் இந்த 2 போல்ட் பாருங்கள் எவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இப்போ இது மேலே திருப்பி WD-40 ஸ்ப்ரே பண்ணி அப்படியே வச்சிடணும் நம்ம. ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்து இது ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கணும் நமக்கு. ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதுவும் சேம் 12ஆம் நம்பர் தான். இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம கேப் வந்து மாட்டியிருக்கோம். இதை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அதை கழட்டணும். கைஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்பா எவ்வளோ வெயிட் இருக்கு. இது இப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு அந்த பெண்ட் பைப் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து இந்த யூனிட்டு. செகண்ட் யூனிட் இந்த எடுத்து நீங்கள் ப்ளக் பண்ணாலே போதும். எடுத்து ப்ளக் பண்ணிட்டு இது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்படி திருப்பிக்கோங்க. இது திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாஸ்ட் இதில் வந்து உட்கார வச்சு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. கைஸ் இந்த ஸ்ப்ரிங்கை போடுறதுக்குள்ளேயும் போதும்போது நாங்கள் எத்தனை பேர் சேர்ந்து போட்டுட்ருக்கோம் பாருங்களேன். ஒன்று மாட்டியாச்சு. இதே போதும். இது ஆக்சுவலி டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். இதுக்கு இது டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஷார்ட்டில் இருந்ததுனால மாட்ட முடிஞ்சிருச்சு. அதனால் இது ஒன்று போதும். இதே போதும். ஸ்பேரக் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். எக்ஸாஸ்ட் மாட்டும்போது டிஸ்டர்ப் ஆகுதுன்ட்டு. கைஸ் இப்போ இது வந்து நமக்கு வந்து எட்டலை. இந்த ஸ்க்ரூ டேரக்ட் இது வந்து எட்டலை. அதனால் இந்த எல் கிளாம்ப் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். கேஸ் இங்கே பாருங்கள், இந்த எல் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்து வண்டியோட நம்ம இருந்ததை வந்து போட்டுருச்சு. இங்கே வந்து அவங்க வந்து எக்ஸாஸ்ட் வாங்கும்போது நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த எல் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இது லுக் வந்து இந்த சைடில் வந்து பாருங்கள் இப்படி வந்து உங்களுக்கு வந்து. ஸோ இதில் எங்களுக்கு சீட்டிங் ஆகலை. அதனால் இப்படி போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். அவ்வளோதான். இங்கே 2 அப்புறம் இங்கே 2 நம்ம போட்டுச்சு. ஒரு வாட்டி டைட் பண்ணிக்கலாம். வந்து ரிமூவ் பண்ணோம்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம மாட்டுறதுக்கு. ஸோ இப்போ ஸ்ப்ரிங் மாட்டினால இந்த கவர் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. கைஸ் நம்ம வந்து மொத்தமாக எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நான் வந்து இது என்டையர் யூனிட்டுமே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இப்போதைக்கு லுக் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பெண்ட் பைப் எப்படி க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள். நான் பெண்ட் பைப் பூட்டு அப்படியே இங்கேருந்து காமிங்களேன். இங்கேருந்து அப்படியே அழகாக வந்திருக்கா பெண்ட் பைப்பு. கீழே ஃபுல்லாக பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து மொத்தமாக நம்ம எக்ஸாஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் இந்த யூனிட்டு அப்புறம் இந்த அண்டர் பெல்லி. ஸோ மொத்தமாக எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அண்டர் பெல்லிக்கு அடியில் வந்து உங்களுக்கு அந்த பெண்ட் பைப் ஃபுல்லாகவே மறைஞ்சிடும் கவர்டாக. ஸோ நம்ம இது லாங் அண்டர் பெல்லி போட்டதுனால இது வரைக்குமே நம்ம கவர் ஆகிடுது. வெறும் எக்ஸாஸ்ட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மொத்த லுக்கையும் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாஸ்ட்டோட கலர் வந்து பைக்குக்கு நம்ம ப்ளூக்கு வந்து சூட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் கைஸ். எப்படி இருக்கு நீங்களே செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து டிபி கில்லர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் ஓப்பனில் தான் இருக்குது வண்டி. டிபி கில்லர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் சவுண்டு. ஸோ கைஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐலிங் சவுண்ட் வந்து இப்படி இருக்குது. ரேவ் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து நல்லாயிருக்கு கைஸ் சவுண்டு.
இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த எக்ஸாஸ்ட் சவுண்டோட இது நல்லாவே இருக்கும். சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்றது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 2 ஒர்க் இருக்குது வண்டியில். பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பேக்ஸு, இந்த ஃபுட் பேக் வந்து வேறு போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டயர், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா வண்டி அப்படியே கம்ப்ளீட்டாக இப்படி நிற்க வச்சிடலாம் கைஸ். எனக்கு ரொம்ப நாள் ஆசை வண்டி அப்படியே கம்ப்ளீட்டாக நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த லோகோ, யமகாவோட லோகோ வாங்கி இங்கே டேங்க்கில் இப்படி ஒட்டணும். அவ்வளோதான் கைஸ், கம்ப்ளீட் ஆகிற வண்டி. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன சொல்கிறது, ஒரு பெயிண்ட் வந்து நம்ம என்ன தான் வந்து அந்த மாதிரி அடித்து கொடுத்தாலும் மனசு கேட்க மாட்டேது. அது திருப்பி நம்ம ரெடி பண்ண தான் தோணுது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பை பை பை.